செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்ட திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் அவசர செயற்குழு கூட்டம் இந்த தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்க கட்டடத்தில் நடைபெற்றது. அதில் நேற்று வெளியான இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படம் திரையிடாத பற்றி விவாதிக்கப்பட்டது. இதில் முதலில் நாங்கள் கூறிக்கொள்வது என்னவென்றால், அன்பு தம்பி விஜயும் விஜய் ரசிகர்களும் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த திரைப்படம் செங்கல்பட்டு ஏரியாவில் திரையிடப்படாததற்கு திரையரங்கு உரிமையாளர்கள் எந்த விதத்திலும் காரணமில்லை என்பதை நாங்கள் இந்த கூட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். மேலும் இந்த படம் திரையிடப்படாததற்கு முழு காரணம் அதன் தயாரிப்பாளர் திரு எஸ் தானுவின் ஒரு தவறான செயலின் மூலமாகத்தான் இந்த தவறான படம் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் திருவள்ளூர் மாவட்டத்திலும் திரையிடப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள தருகின்றோம். இதில் நடந்தது என்னவென்றால், திரு தானு அவர்கள் இந்த படத்தின் மூலமாக சுமார் 20 கோடி ரூபாய் அளவுக்கு செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து மட்டும் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு தவறான கணக்கை போட்டுவிட்டு அனைத்து திரையரங்குகளுக்கும் ஒரு கணக்கை போட்டு 1.5 கோடி ரூபாய் எம்ஜி கொடுங்கள், 1 கோடி ரூபாய் எம்ஜி கொடுங்கள் என்று ஒரு பெரிய லிஸ்டை எங்களுக்கு கொடுத்தார். நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் அவரிடம் கூறியதெல்லாம் சதவிகித அடிப்படையில் நாங்கள் படத்தை போட்டு தருகின்றோம், நீங்கள் கொடுத்தால் நாங்கள் போட்டு தருகின்றோம் என்று கூறினோம். அவர் அதை மறுத்துவிட்டு எங்களுக்கு படத்தை தருவதற்கு மறுத்துவிட்டார். அவர் படத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இருந்திருந்தால் அவர் அதை விகிதாசார அடிப்படையில் திரையிடாமல் எதற்காக எம்ஜி கேட்கிறார்? படத்தின் மீது தன்னோட படம் சிறந்த படம், மிக பிரமாதமான படம் என்று கூறிக்கொண்டிருக்க அவர் ஏன் எம்ஜி கேட்க? அவர் நம்பிக்கை இருக்கிறது அவர் படத்தின் மீது இருக்கும் பொழுது அவர் எதற்காக விகிதாசார அடிப்படையில் மினிமம் கேரண்டி அடிப்படையில் படத்தை திரையிட விரும்புகின்றார்? படம் அவரது படம் எப்படி இருக்கின்றது அவருக்கு தான் தெரியும். அவருக்கு நாங்கள் கேரண்டி கொடுக்க வேண்டுமா? அவர்களவா கேரண்டி கொடுக்க வேண்டும்? உங்கள் படம் இந்த தியேட்டரில் 50 லட்சம் வசூல் செய்யவில்லை என்றால் நான் 10 லட்சம் தருவேன் என்று அவருடைய ப்ராடக்ட்டுக்கு அவரெல்லாம் தர வேண்டும். அதை விட்டு எங்களிடம் எம்ஜி கேட்கின்றார் என்றாலே அவர் படத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லை. மற்ற ஏரியாவெல்லாம் அவர் படத்தை வித்து விட்டார். ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிபியூட்டர் பொறுப்பில் போயிடுச்சு. செங்கல்பட்டு மட்டும் அவரே ரிலீஸ் பண்ணினார். ஆமாம், அவரே ரிலீஸ் பண்ணதுனால அவர் 20-25 கோடி அந்த படத்தில் சம்பாதிக்க மற்ற ஏரியாவில் வித்துட்டாரு. அதில் அவங்க என்ன சொன்னாலும் அவருக்கு வரப்போறதில்லை. அவருக்கு கோயம்புத்தூர் 8.5 கோடிக்கு வித்துட்டாருன்னா 8.5 கோடி தான். அவங்க எவ்வளோ போட்டாலும் இவருக்கு வரப்போறதில்லை. இந்த ஏரியாவில் அவர் விற்காம ஒரு 22 கோடி 30 கோடி 25 கோடி ரூபா சம்பாதிச்சுன்னு பார்க்குறாரு. ஒன்றும் இல்லை, இவர் சொல்றாரு நாங்கள் போடவில்லை என்று. இவர் மட்டும் எல்லா தியேட்டர்லையும் போடுறாரா? பாண்டிச்சேரியில் ஒரே ஒரு தியேட்டரில் தான் போட்டிருக்காங்க, 15 தியேட்டரில் போடலை. அது மட்டும் அவரோட உரிமையா? அது எங்களோட உரிமை, எங்களோட ப்ராடக்ட் அப்படிங்கிறாரு. தியேட்டர் எங்களோட தியேட்டர் தானே. சிதம்பரத்தில் 2 தியேட்டருக்கு ஒரு தியேட்டர் தான் போடுவாங்கிறாரு. கடலூரில் 4 தியேட்டருக்கு ஒரு தியேட்டர் தான் போடுவாங்கிறாங்க. அவர் செய்கிறது மட்டும் நியாயமா? அதெல்லாம் அவர் அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாரு. பாண்டிச்சேரியில் ஒரு தியேட்டரில் தான் போடணும், கடலூரில் ஒரு தியேட்டரில் தான் போடணும், சிதம்பரத்தில் ஒரு தியேட்டரில் தான் போடணும் நீங்கள் சொல்லும் பொழுது அப்போது அந்த உரிமை எங்களுக்கு இல்லையா? நாங்கள் மட்டும் ஏன் எம்ஜி கொடுக்க வேண்டும்? எம்ஜி போட்டு படம் ஓடவில்லைன்னா இந்தியாவில் நஷ்டம் ஆச்சு அவங்க எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட 38 கோடி ரூபாய் தமிழ்நாடு பூரா நஷ்டம். 12.5 கோடி தான் கொடுத்துருக்காங்க. 22 கோடி ரூபாய் தேர்தலுக்காக நஷ்டப்பட்டிருக்காங்க சார். அந்த 12 கோடியில 8 கோடி கொடுத்துட்டு 4 கோடி ஒரு தானு கொடுக்க கையில வச்சுட்டு இருக்காரு. நான் தரேன்னு சொல்லிட்டு அதை மாத்துறதுக்கு தான் இப்படி ஏதோ ஒரு மனசுல இருந்து கேமாடுறாரு சார். லிங்கா படம் செட்டில்மெண்ட்ல சார், லிங்கா படத்தினுடைய நஷ்டஈடு ரஜினிகாந்த் மூலியமாகவும் அந்த தயாரிப்பு மூலியமாகவும் வந்த பணத்தை சரியாக தானுவும் இந்த வேந்தர் மூவிஸினுடைய இப்போ அங்கே ஆக்டிவாக இருக்கிற சிவாவும் ஒழுங்காக திரையரங்கு உரிமையாளர்கள் கொடுக்கப்படவில்லை. அதனால்தான் இந்த வேந்தர் மூவிஸினுடைய பாயம் புலிக்கு பிரச்சனை வந்தது. 25 லட்சம் ரூபாய் என்று நிரூபித்தால் நாம் சந்திக்க முடியாது. ஆனால் அதை கொடுக்கவில்லை என்பதை நாங்கள் நிரூபித்தால் அவர் இந்த சினிமா எடுக்கிறதை விட்டுவிட்டு சென்று விட வேண்டும். இதற்கு அவர் தயாரா? இதற்கு அவர் தயாரா? இதோ இருக்கின்ற அனைத்து திரையரங்குகளுக்காக 25 லட்சம் ரூபாய் ஒரு பைசா இல்லாமல் அவர்களுக்கு பிரித்து கொடுத்த எல்லாரும் கேளுங்க. அவர் இந்த ஃபீல்டை விட்டு போக வேண்டும். சிவா அவர்களுக்கு உண்மையிலே உடம்பிலே திராணி இருந்தால் அவர் இந்த ஃபீல்டை விட்டு போக வேண்டும். எப்பொழுது பார்த்தாலும் பன்னீர்செல்வம் ரூபாய் வாங்கி விட்டார் என்று இவர்கள் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஏமாளி என்று எந்த இடத்துல நிரூபிக்க வேண்டும். அவர் 25 லட்சம் ரூபாய் அவர் எனக்கு கொடுத்து என்று நிரூபிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் அளிக்கின்றார். கடவுளையும் குமார் இருக்கிறார் கடவுள். அந்த படம் தமிழகம் திரையிடப்பட மாட்டாது. ஓப்பர் அவர் காம்படிட்டிவ் கமிஷன் எந்த கமிஷன் வேண்டாம் போட்டோம். அவரை சினிமா ஃபீல்டை நான் சந்திக்கிறேன். அவர் ஆனால் 25 ரூபாய் எனக்கு கொடுத்ததாக அவர் நிரூபிக்க வேண்டும். இவ்வளவு பத்திரிகை சொல்லுகின்றேன். நீங்க சொல்லுங்க வேண்டும். நிரூபிக்க அவர் 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 இந்த சினிமாவில் விட்டு போக வேண்டும். இந்த படம் பிளைன் டேர்ம்ஸ் கூட எங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. பிளைன் டேர்ம்ஸ் இருந்தால் அனைத்து திரையரங்களுக்கும் எந்த திரையரங்களையும் பழி வாங்காமல் கொடுத்தால் நாங்கள் இப்போது வெளிப்படையாக
முன்னிலையில வைக்கிறோம் போல. எங்களுக்கு கொண்டு இந்த படத்தை போடக்கூடாது என்ற எந்த எண்ணமும் கிடையாது. அவர் ஏதோ உள்நோக்கு, அது என்ன உள்நோக்கு என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவே வந்திருந்த அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துள்ளோம். நன்றி வணக்கம்.